இது விஜய்க்கான மேண்டேட். உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். இது விஜய் மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். இதை யாராவது தடுப்பார்களே ஆனால் அதற்கான விலையை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். கவுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல 200 சீட்டு ஜெயிச்சு உட்காருவார். ஏன்னா இந்த டவுன்ஃபால் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே நினைச்சு பார்க்க முடியாத டவுன்ஃபால். நான் சொல்றேன் கேப்ரியல், சில கேண்டிடேட்ஸ் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள். தட் ஃபார் ஒன் லேடி திருவிகா நகர்ல, ஷீ இஸ் 9 month old pregnant lady, வெரி டவுன் டு எர்த். அதாவது வந்து டவுன் ஷோடன் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தலித் ஃபேமிலி. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் லிவிங் இன் அ ஹட். வாட்டர் கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, லைட்டு கிடையாது. அந்த அம்மா சொல்கிறாங்க ஜெயிச்ச பிறகு ஒன்றுமே கிடையாதுங்க. 2 பேரும் 60 வருஷம் ஆண்டு தினமும் தெருவில் ஓப்பனாக கஞ்சா வைக்கிறான். எல்லா விதமான சமூக தீமைகளும் கொடுமைகளும் இங்கே நடக்குது, பாவத்தொழில்கள் நடக்குது. புரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்னு. மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்து அவங்கள தோக்கடிப்பதற்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டில் ஷி ஒன். அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், அங்கேயும் 20 to 30 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டில் ஹி ஒன். விஜய் தொகுதியில் மேசிவ் மணி, இட் வாஸ் ஃப்ளாஷ் லைக் எனிதிங். அதாவது வந்து பணம் மழை பொழிஞ்சிருக்குது. 10,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு போயிருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை இறைச்சிருக்காங்க. ஸ்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இந்த எலெக்ஷன் உணர்த்தக்கூடிய பாடம் என்பது, இந்த எலெக்ஷனில் பணம் செல்லுபடியாகல, ஜாதி செல்லுபடியாகல, மதம் செல்லுபடியாகல. இது இப்படியே தொடருமானா அது எனக்கு தெரியாது. மேபி பேக் டு ஸ்கொயர் ஒன்னா கூட அடுத்த எலெக்ஷன் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இந்த எலெக்ஷன் பணத்தால் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு.